الحمد لله ثم الحمد لله. الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. سبحانك اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم على رسولك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وعلى آله وصحابته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. حميم. تنزيل الكتاب من الله العزيز العليم. غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول. لا إله إلا هو إليه المصير. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வரவிருக்குகிற முஸ்லிமான முஃமினான, அதிலும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு சிறுக்கு வந்து இஅ்திகாஃபுடைய நன்னியத்தோடு அமர்ந்திருக்குகிற நம் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழ பழக முயற்சிக்க வேண்டும் என ஆரம்பமாக அடியனுக்கும் அன்பர்களாகிய உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸுல் குத்ஸி இப்படி பதிவாகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், எனது அடியான் ஒரு பாவத்தை செய்கிறான், பிறகு திருந்த வேண்டும் என்ற மனம் வருகிறது, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறானாம், அஅலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு பிதம்பிஹி வ யஅഖுது பிஹி. எனது அடியானுக்கு அவனது பாவங்களை மன்னிக்கிற அல்லது தண்டிக்கிற அளவுக்கு ஒரு ரப் இருக்கிறான் என்பது தெரியுமா? அப்படி தெரிஞ்சதினால தானே பாவத்தை செஞ்சுட்டு என்னிடத்துல தௌபா செய்ய ஆசைப்படுகிறான். அவனை நான் மன்னிக்க தயார், கத் கஃபர்து, அவனை மன்னித்து போட்டு விட்டேன் என்று சொல்கிறானா. சில நாட்கள் கழியும், திரும்பவும் சில பொழுது அதே தவறை செய்வான், அதே பாவத்தை செய்வான். பிறகும் சொல்வானாம், ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்திடு. அல்லாஹ் திரும்பவும் கேட்கிறான், அஅலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு பிதம்பிஹி வ யஅഖுது பிஹி. இப்படி ஒரு ரப் இருக்கிற செய்தி அவனுக்கு தெரியுமா? நான் மன்னிக்க தயார், இரண்டாவது முறையும் மன்னிக்கிறேன். மூன்றாவது தடவையும் தவறு செய்வான், மூன்றாவது விடுத்தமும் அல்லாஹ் அப்படி கேட்பான், மன்னிப்பான். அடியான் பாவம் செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான், மன்னித்துக் கொண்டே இருப்பான், பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறவரை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, புது வருட இஸ்லாமிய புது வருடத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம்.
முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். வியாபார முடிவில் கணக்கு பார்ப்பது போல வாழ்க்கையில் வருட முடிவில் ஒரு கணக்கு பார்க்க வேண்டும். இந்த வருஷத்தில் 1446 நான் எப்படி நடந்தேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் செய்த குறைகள் என்ன, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் நான் விட்ட தவறுகள் என்ன என்ற ஒரு கணக்கு போட வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். இப்படி கணக்கு போட வேண்டும் என்ற உணர்வு வருவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பெரிய பாக்கியம். ஹஸிபு கப்ல அன் துஹாஸபு, விசாரிக்கப்படுவீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னர் உங்களை கொஞ்சம் விசாரித்துக் கொள்ளுங்கள். மக்கள் பாவம் செய்வதினால் அல்லாஹ் அவர்களை விட்டும் தூரமாகுவதில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதினால் அவனை விட்டும் அல்லாஹ் தூரமாகுவதில்லை. அந்த புரிதல் பிழையானது. பாவங்கள் நடக்கும். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுக்கு பிள்ளையாக பிறந்த ஒவ்வொருவரும் தவறிழைப்பவர்கள் தான். அல்லாஹ் நபிமார்களை தவறு செய்வதை விட்டும் பாதுகாத்தான். மாசூம். அது அல்லாத அத்தனை பேரும் தவறிழைக்கக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன், தவறு செய்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் திரும்ப 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 திருந்த வேண்டும் என்று நினைப்பவர்கள். தவ்வாப் ஒன்றிருக்கிறது, தாயிப். வருஷத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது ஒரு கட்டத்துல இல்லை, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அடியான் தவ்வாபாக இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப அவரிடம் கெஞ்ச வேண்டும், என்னைய மன்னிச்சிடு. இப்படியும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாவமே செய்யாத புனிதர்களாகிவிட்டால் இவர்களை எல்லாம் அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், தௌபாவும் செய்வார்கள். மனிதர்கள் தவறு செய்பவர்கள், தவறு செய்கிற மனோநிலையில் படைக்கப்பட்டவர்கள். ஷம்ஸி வதுஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அந்த சூரியன் வெளுத்து வருகிற பொழுது உள்ள அந்த நிலையின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சூரியன் மறைந்த பின்னர் வருகிற சந்திரனின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பகலின் மீது சத்தியமாக, பட்ட பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, அந்த பகலை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா, அதனை நிர்மாணித்தவனின் மீது சத்தியமாக, வல் அர்த், பூமியின் மீது சத்தியமாக, வமா தஹாஹா, இந்த பூமியை வாழ்வதற்கு ஏற்றாற்போல் விரித்து வைத்திருக்கிறவனின் மீது சத்தியமாக, வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, மனங்கள் மீது சத்தியமாக, ஆத்மாக்களின் மீது சத்தியமாக என்று 11 சத்தியங்களை செய்துவிட்டு படைத்தவன் சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வா, மனித உள்ளங்களில் நன்மைகளை ஏற்றுக்கொள்கிற சுபாவத்தையும் வைத்தேன், ஃபுஜூரஹா, பாவங்களை ஏற்றுக்கொள்கிற சுபாவத்தையும் வைத்தேன். மனித மனம் ஹதைனாஹு நஜ்தைன், இரண்டையும் ஏற்றுக்கொள்கிற சுபாவத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் செய்வதனால் அல்லாஹ்வுக்கு வெறுப்பு வருவதில்லை, கோபம் வருவதில்லை. மனிதன் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடியவன், அதற்காக துணிச்சல் கொள்வதற்கு சொல்லவில்லை. பாவம் செய்த தவறு நடந்த பின்னர் தௌபாவை விட்டும் யார் அலட்சியமாக இருக்கிறானோ இவனை பார்த்துத்தான் அல்லாஹ் கோபிக்கிறான். ஆச்சரியமான ஹதீஸ், மிக மிக மனதுக்கு விருப்பமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சொன்னானே, எனது 2 கரங்களையும் நான் விரித்து வைத்திருக்கிறேன், தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். பகலிலே பாவம் செய்கிறாயா, இரவிலே நீ மன்னிப்பு கேட்டுக்கொள், உனக்கு இரவுடைய நேரத்திலும் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. இரவில் தவறு செய்கிறாயா, பகல் நேரத்திலும் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறேன், கேள், உன்னை மன்னிக்க தயார். நபியு தௌபா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, நபியு தௌபா, தௌபாவுடைய நபி என்றால்
தௌபாவை இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்த நபி, தௌபாவை அல்லாஹு தாலா எவ்வாறெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை விவரித்த நபி, தௌபா செய்த நபி, தௌபா செய்ய சொல்லி தந்த நபி. அடியார்களுடைய தவறுகள் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதை விட செய்த தவறுக்கு பின்னால் தௌபா இல்லாமல் வாழ்வதுதான் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நபியும் தனது சமூகத்துக்கு சொன்ன புத்திமதிகளில் இதுவும் ஒன்று. யா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ். எனது கூட்டத்தார்களே, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் பக்கம் தௌபா செய்து மீளுங்கள். உலகத்துல எல்லா வணக்கங்களுக்கும் நேரம் இருக்கிறது. ஜுமாவுக்கு என்ற ஒரு நேரம் இருக்கிறது, அஸ்ருக்கு என்ற ஒரு நேரம் இருக்கிறது, ஜகாத்துக்கு என்ற ஒரு காலம் இருக்கிறது. தௌபாவுக்கு நேரம் இல்லை. மாலம் யுகர்கிர், ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டை குழிக்கு வருகிற வரைக்கும், அவனது பேசுகிற நிலை என்ன பேசுகிறேன் என்றே தெரியாத அந்த நிலை வருகிற வரைக்கும் அல்லாஹ் அடியானின் தௌபாவை அங்கீகரிக்க தயார். அல்லது முழு உலகத்துக்குமான அழிவு தினம் நெருங்கி கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிற பொழுது தௌபாவுடைய வாசல் மூடப்படும். இந்த இரண்டு எல்லைகள் தான் தௌபாவுடைய எல்லை. யாரும் நினைச்சிடக்கூடாது, நான் எத்தனை முறை பாவம் செஞ்சு அதே தவறை செய்து திரும்ப திரும்ப தௌபா செய்து எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதாக இருக்கும். இப்படி நினைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படும். ஒரே பாவத்தை ஒரு விடுத்தம் அல்ல, 1000 விடுத்தம் செய்தாலும் மன்னிக்க தயார் என்பதனுடைய அர்த்தம் தான் நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். இந்த வார்த்தை அரபு பாசை தெரிந்தவர்களுக்கு புரியும். எவ்வளவு கருத்தாளத்தை ஊண்டுகிறது. நப்பி இபாதி, எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள். பாவம் செய்தவர்கள், அவன் விதித்த கட்டளைகளுக்கு மாற்றம் செய்ய துணிந்தவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் எனது அடியார்கள். இந்த சொற்றொடரே ஆச்சரியமானது. நான் சொல்லாத அல்லது நான் விரும்பாத ஒன்றை எனது மகன் செய்துவிட்டால் என்ன சொல்கிறேன்? நீ என்ற மகனே இல்லை, நான் உனக்கு வாப்பாவும் இல்லை. அல்லாஹ் தாலா அவனுக்கு மாற்றம் செய்த பாவம் செய்ய துணிந்தவர்களை பார்த்து பொதுவாக சொன்னான் நப்பி இபாதி, எனது அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அன்னி, நிச்சயமாக நான், அனல், திட்டவட்டமாக, அல் கஃபூர், எத்தனை தடவையும் மன்னிக்க தயார். சிலருடைய சிந்தனையில் சொல்லாமல் இப்படி ஒரு தியரி உண்டு. ஒரு முறை, 2 முறை, 3 முறை சரி, 4 முறை மன்னிப்பானா, 5 முறை மன்னிப்பானா? இல்லை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஃபூர், கஃபார், وإني لغفار لمن تاب وآمن وعمل عملا صالحا. அல்லாஹ் சொன்னான், யார் பாவங்கள் செய்து திரும்ப தௌபா செய்ய வருகிறீர்களோ உங்களை எத்தனை விடுத்தமும் மன்னிக்க தயார். மனிதனை போல அல்லாஹ்வை கற்பனை செய்வது பாவம். அல்லாஹ் தாலாவுடைய மன்னிப்புடைய வாசல் விசாலமானது. இந்த நாட்கள் புது வருடத்தை துவங்கவிருக்கிற நேரங்கள். அல்லாஹ் சொன்னான், கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நல்ல மாதங்களும் நல்ல காலங்களும் வருகிற பொழுது அல்லாஹ் அடியார்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பாவங்களை குறைக்க வேண்டும். கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பாவங்களை குறையும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு அதுதான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கிற போர் தான் பிரச்சனை என்று நினைக்கிறோம். போருக்கு என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை, இதை கொஞ்சம் நுணுக்கமாக கவனியும், உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய ஒரு தனிநபரை அல்லது ஒரு சமூகத்தை அல்லாஹ் விரும்பிவிட்டால், பாவம் செய்யறவங்களையும் அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் பாவம் செய்பவர்களை, தவறு செய்பவர்களை நேசித்து விட்டால் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களை தௌபாவுடைய வாசலுக்கு இழுத்து கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். என்ன செய்வது? அல்லாஹுடைய சுன்னா அவர்களை சில சோதனைகளால் பீடிப்பான். பொருளாதார நெருக்கடி, குடும்பங்களில் நோய் நொம்பலங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற ஏக்கங்கள், இதுவெல்லாம் மனிதனுக்கு வருகிற சோதனைகள். இந்த சோதனைகள் ஏன் வருகிறது?
பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வருகிற சோதனைகளில் இதுவும் நோக்கம்தான். அந்த சோதனைகளை கவனத்தில் கொண்டாவது என் பக்கம் திரும்ப வேண்டும். பாவம் செய்யக்கூடிய அடியார்களை தௌபாவின் வாசல் பக்கம் இழுத்து வருவதற்கு அல்லாஹ் சில சோதனைகளை கொடுக்கிறார். அந்த சோதனைகளிலாவது கண் திறக்க வேண்டும். எனக்கு இது வந்திருக்கிறது, எங்கிருந்து வந்தது? இந்த சோதனையை நான் யாரிடத்தில் சொல்லலாம்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அடியான் அல்லாஹுவிடம் தனது பிரச்சனைகளை சொல்வதை மிக மிக விரும்பி காது கொடுத்து கேட்கிறான். அடியார்கள் வெறுப்பார்கள். ஒரு முறை சொன்னோம், 2 முறை சொன்னோம், 3 முறை சொன்னோம், அதற்கு பின்னால் அவரை பார்த்தாலே முகத்தை திருப்பி கொண்டு போக நினைப்பார்கள். எதையாவது சொல்ல வாராராய், என்னத்தையாவது கேட்க வாராராய். கண்ணியமான சகோதரர்களே, சஹா உல்லைலி வன்னஹார், இரவு பகலாக அடியார்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே இருப்பவர். சுப்ஹானல்லாஹ். லா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அருளில், அன்பில், இரக்கத்தில், மன்னிப்பில் ஒரு காலமும் யாரும் தோய்வடைய வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். அன்பான அல்லாஹுடைய வாலிபர்களே, அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த தவறில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவைகளை களைய நினைத்து விட்டால் ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு இன்பம் உண்டு. மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு ருசி இருக்கிறது. அதனாலதானே அதை செய்ய போறோம். கசப்பு இருக்கிறது என்றால் யார் செய்ய போகிறார்? ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு ருசி இருக்கிறது. இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த ருசியை உணர்கிற மனிதன் பாவத்தில் தொடராக ஈடுபடுகிறான். தப்பித்தவறி தௌபா செய்துவிட்டு அந்த தௌபாவுடைய ருசியை அவன் உணர்வானாக இருந்தால் அந்த பாவத்தின் ருசியை கசப்பாக உணர்வான். எப்படி பாவத்தில் ருசி இருக்கிறதோ தௌபாவிலும் ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த தௌபாவுடைய இன்பத்தை பெற்றவர்கள் திரும்பி அந்த கசப்பை சுவைக்க ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கிறார். தௌபாவில் ருசி இருக்கிறது. எத்தனை பேருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை முழுக்க சிலர் வெறுமனே பிறரது சொத்துக்களை அபகரித்து, மங்கொள்ளை அடித்து, வழிப்பறி கொள்ளைகள் செய்து இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் மாமேதைகளாக மாறினார்கள், இமாம்களாக மாறினார்கள். மனிதன் திருந்த நினைத்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வழிகள் ஏராளம். அந்த நினைப்பதும் முயற்சி செய்வதும் தான் நம்முடைய தேவை. நம்மிடமிருந்து அல்லாஹ் அதனைத்தான் எதிர்பார்க்கிறான். ஒரு தவறு நடந்து விட்டதா, சில ஹதீசுகளில் இருக்கிறது, 6 நேரங்கள், அதை மணித்தியாலம் என்று கூட சொல்லலாம், அரை நாள் அவன் விடப்படுகிறான். விடுங்கள், அவன் தௌபா செய்வான், அவன் மன்னிப்பு செய்வான், விடுங்கள். மலக்குகளிடம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தவணை கொடுக்க சொல்கிறான். அதை மீறியும் தௌபாவின் பக்கம் நினைத்து பார்க்காதவனுக்கு கூட செய்த தவறுக்கு ஒரு பாவம் என்று எழுத சொல்கிறான். ஒரு பாவம். அடியான் ஒரு நன்மையை செய்ய நினைத்தான், ஒரு சதகா கொடுப்போமே, இவருடைய பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்வோமே, ஏதோ 4 நலவுகளில் பங்கு கொள்வோமே என்று நினைத்தான். அவனுக்கும் செய்ய கிடைக்கவில்லை. அல்லாஹு தாலா செய்ய கிடைக்காவிட்டாலும் நினைச்சா இல்லையா, உனக்கு நீ நினைத்ததற்காக ஒரு நன்மை. சுப்ஹானல்லாஹ். சிலருக்கு அல்லாஹ் அதை 10ஆக ஆக்கி தருவான், சிலருக்கு பன்மடங்காக்குவான். நீயத்துக்கேற்ப அந்த கூலியின் செய்யாத நன்மை, செய்யாத அமலுக்கு நன்மை. அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் மீதான பார்வையை இப்படி பாருங்கள். பேசுகிற நானும் நீங்களும் மனிதன் என்ற ரீதியில் நிறைய தவறுகள் செய்தவர்கள். அதை மக்களிடம் சொல்ல தேவையில்லை. எனது இரகசியம், எனது பரகசியம், எனது வாலிபம், திருமணத்துக்கு முன்னர், திருமணத்துக்கு பின்னர், எனது கொடுக்கல் வாங்கல், இப்படி யோசித்து பார்க்கிற பொழுது நிறைய தவறுகள் நம்மால் நடக்கிறது, பிழைகள் நடக்கின்றன. இவைகளையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு, சரி, என்னைய விடவும் எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறார்களே, அப்படி இருக்கிறார்களே, நான் செய்ததுதானா பெரிய பாவம் என்ற உணர்வுகளோடு தான் செய்கிற தவறுகளை தௌபாவுடைய வாசலுக்கு வராமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பவர்களோடுதான் அல்லாஹ் கோபிக்கிறான். உலகத்தில் யாருக்கெல்லாம் அதாபுகள் இறங்கியதோ
அத்தனை பேருக்குரிய அதாபும் இறங்கியது பாவங்களினால் அல்ல, பாவங்களுக்கு பின்னால் தௌபாவுடைய வாசலுக்கு வராததினால். எத்தனை பேருக்கு அல்லாஹ் எவ்வளவு காலம் கொடுத்தான். சொன்னான், இதோ இந்த எகிப்துடைய ஆட்சி எனது கையில் அல்லவா இருக்கிறது, நான் தானே உங்களது அரசன், நான் தான் உங்களது அரசன், இந்த ஆறுகள் எல்லாம் எனது கட்டுப்பாட்டில் ஓடுகிறது என்று அந்த எகிப்துடைய கிப்தி மக்களை ஒரு மடத்தனமாக வழி நடாத்தினான். 40 வருஷங்கள் கழிகிறது. 40 வருஷங்கள் கழிகிறது. அவன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய ரப், அரசன் அல்ல, ஜனாதிபதி அல்ல, உங்களோட ரப்பே நான் தான். இந்த 2 வார்த்தைகளையும் சொல்வதற்கிடையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், 40 வருஷங்கள் கழிந்து. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 40 வருடங்கள் தவணை கொடுத்தான். அதற்கு பின்னாலும் அவனுக்கு வழி இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 நபிமார்களை அனுப்பி தர்க்க ரீதியான வாதம் நடந்தது. இது குறித்து குர்ஆன் பேசியிருக்கிறது. ஃபிரௌனுடைய பிரமுகர்களாக இருந்தவர்கள், ஹாமான் ஆகலாம், ஹாரூன் ஆகலாம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியவர்களை பற்றி சொல்கிறார். இலா ஃபிரௌன வ ஹாமான வ காரூன் வகாலு ஷாஹிருன் கذاب. அவனது பிரமுகர்கள் அறிவார்ந்தவர்கள், பணக்காரர்கள், பெரும் அந்தஸ்து மிக்கவர்கள். அன்பான சகோதரர்களே, யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு தவணை கொடுக்கிறார். இல்லாத பொழுது அவ்வளவு பெரிய ஃபிரௌனியத், எவ்வளவு பெரிய ஆட்சி அது. கொஞ்சம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ராம்சேஸ், 2ஆம் ராம்சேஸ் எனப்படுகிற அந்த ஃபிரௌனுடைய ஆட்சி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பிரமாண்டமாக விவரிக்கிற அந்த அரசியல் அமைப்புகள், கலாச்சார அந்த அமைப்புகள் அத்தனையும் வெறும் பச்சை தண்ணீரால் அழிக்கப்பட்டது என்றால், அன்பான சகோதரர்களே, அவன் செய்த தவறுகளை தாண்டி தௌபாவிற்கு அவன் வரவில்லை என்பது அல்லாஹ்வுக்கு கோபம். அவன் தௌபா செய்ய நினைத்தான். நீருக்குள்ளால் மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் நீர் அவனை மூடிக்கொள்கிற பொழுது சொன்னான், قال في ربي அதாவது آمنت برب هارون وموسى, மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா காலம் பிந்து விட்டதே என்று சொல்லி பிடித்தான். ஆல்ஆன وقد عصيت قبل, இதற்கு முன்னால் உனக்கு எவ்வளவு அவகாசம் தந்தேன். 40 வருஷங்கள் சாதாரணமான காலமா? அதை தாண்டி எத்தனை நாட்கள் உனக்கு இருந்தது? தௌபா செய்யலையே. இன்று நோயாளியாகிவிட்டாய், இன்று பெரும் சிரமத்தில் மாட்டிக்கொண்டாய், திடீர் மரணம் உன்னை பிடித்துக் கொள்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களோடு இரக்கம்தான். ஆனால் அதே நேரம் அவனது கடுமையும் அவனது கடினத்தன்மையும் அதை பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அடியானுடைய விஷயத்தில் நான் மன்னிக்கிறவன் என்று நினைத்து அடியான் வருகிற பொழுது அவனுடைய அத்தனை கடுமைத்தனங்களும் அங்கே குறைந்து போகும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இப்னு அபி ஹாத்திமில் இந்த சம்பவம் இருக்கிறது. இதை கொஞ்சம் கவனியுங்கள். ஒரு மனிதர் ஷாம் தேசத்தில் இருந்து நன்கு வாட்ட சாட்டமான ஒரு மனிதர், உடலில் பலமுள்ள ஒருவர், அடிக்கடி ஷாமில் இருந்து வருவார். சில நாட்கள் அவரை காணவில்லை. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மா ஃபஅல ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மஜ்மா சபைக்கு வந்து போவாரே காணலையால் எங்கே? சொல்லப்படுகிறது, யா அமீரல் முஃமினீன் யுதாபிஉ ஃபீ ஹாதா ஷராப், அவர் குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டார். நாங்க நினைக்கிறோம் சிலர் இப்படி ஊரில் இருப்பார்கள் அல்லது சமூகத்தில் இருப்பார்கள், இவன் என்றா திருத்தல எதையாவது சொல்வது. யுதாபிஉ ஃபீ ஹாதா ஷராப், இவன் மது போதைக்கு அடிமையாகிவிட்டான். என்ன செய்ய வேண்டும்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது எழுத்தாளரை கூப்பிட்டார். சொன்னார்கள், நான் சொல்றது ஒரு கடிதமாக எழுதி. அந்த கடிதத்தில் இருந்தது, மின் உமர் இப்னுல் கத்தாப்
இலா ஃபுலான் இப்னி ஃபுலான் ஸலாமுன் அலைக் அம்மா பஅத். உமர் இப்னுல் கத்தாப் உனக்கு அவருடைய பெயரை சொல்லி உனக்கு எழுதி கொள்கிற விஷயம், உன் மீது சலாம் உண்டாகட்டும். அம்மா பஅத் ஃபஇன்னி அஹ்மது இலைக அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹுவை நான் உன்னிடம் ஞாபகப்படுத்துகிறேன். நமது ஆதிக்கத்தை வைத்து, நமது அதிகாரங்களை வைத்து, அல்லது நம்முடைய பேச்சு பலத்தை வைத்து, அல்லது நம்முடைய சக்தியை வைத்து, அல்லது சட்டங்களை வைத்து பாவங்களை இல்லாமலாக்க நினைப்பது என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் கொஞ்சம் அது ஏற்கத்தக முடியாத ஒன்று. இந்த சிந்தனை பரவலாக இருக்கிறது. எந்த பாவமாக எந்த தவறாக இருந்தாலும் சட்டங்களால இல்லாமலாக்கலாம். அன்பான சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த முயற்சியை பாருங்கள். இந்த முயற்சியை நாம் செய்கிறோமா? தனிப்பட்ட ரீதியாக அல்லது ஊராக, தலைமைத்துவங்களாக இந்த முயற்சியில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? இது நம்முடைய அமானிதம், இதுதான் நம்முடைய பொறுப்பு. எழுதினார்கள், ஃபஇன்னி அஹ்மது இலைக அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு. கடிதம் எழுத தேவையில்லை, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கதைத்திருக்கிறோமா? காஃபிரில் தம்ப், அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? எந்த அல்லாஹ்வை உன்னிடம் சொல்கிறேன் தெரியுமா? காஃபிரில் தம்ப், பாவங்களை மன்னிப்பவன். வகாபிலித் தௌப், தௌபாக்களை கபூல் செய்பவன். ஷதீதில் இகாப், அதே நேரம் கடுமையாக தண்டிப்பவனும் தான். தித்தௌல், உபகாரம் செய்தவன். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுளே கிடையாது. இலைஹில் மஸீர், அவனிடமே போய் சேரவிருக்கிறோம். இவ்வளவுதான் கடிதம். தத்துவ கருத்துக்கள், ஞான கருத்துக்கள் அல்லது சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டி அல்லாஹுவை சொல்லி அவனுக்கு அன்பான அழைப்பு. கடிதத்தை எழுதி முடித்தார்கள். உரியவருக்கு அனுப்ப வேண்டும். தன்னோடு இருந்த தோழர்களை கூப்பிட்டார். பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மக்களே, சகோதரர்களே, உத்உ லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இந்த கடிதம் அவருடைய கையில போய் சேர போகிறது. உத்உ அல்லாஹ லி அஹீக்கும் அன் யுக்பில பிகல்பிஹி, அவர் உள்ளம் திருந்தி மனம் திருந்தி வர வேண்டும். வ அன் யதூப அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய தௌபாவை அங்கீகரிக்க வேண்டும் என்று துஆ செய்தார். தஅவத், துஆ, நேர்வழிக்கான அழைப்பும் அல்லாஹ்விடம் அவருக்கான துஆவும். இதுதான் அஸ்லான முயற்சி. இந்த முயற்சியை விட்டுவிட்டு அது எங்கு செய்தாலும் சரி, அது கிரவுண்டில் செய்யட்டும், மஸ்ஜிதில் செய்யட்டும், பாதையில் செய்யட்டும், போராட்டம் செய்யட்டும், கொடிகள் தூக்கட்டும், அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு தரப்பட்டிருக்கிற வழி இந்த ஒன்றுதான். அடுத்தவைகள் செய்யக்கூடாது என்பதல்ல. அந்த முயற்சிகள் இவைகளை விட்டுவிட்டு செய்யப்படுமாக இருந்தால் ஒரு நாளும் பிரதிபலிக்க மாட்டார். அல்லாஹுவை சொல்லி, அவனது அன்பை சொல்லி, பாவ மன்னிப்பை சொல்லி கடிதம் அனுப்பிவிட்டு உடன் இருந்தவர்களிடம் துஆ செய்யுங்கள், உள்ளம் இருந்தட்டும், துஆ செய்தார். கடிதம் போய் சேருகிறது. இந்த சம்பவம் சூரத் காஃபிர், குர்ஆனில் காஃபிர், மன்னிப்பவன் என்ற அல்லாஹுடைய அந்த பண்பை மையப்படுத்தி ஒரு சூரா இருக்கு. அதில் இப்னு கஸீர், பல முஃபஸ்ஸிரூன்கள் இந்த சம்பவத்தை, இப்னு அபி ஹாத்திம், அல்லாமா அபு நுஐம் அல் அஸ்பஹானி, பலர் இந்த சம்பவத்தை சரித்திரத்தை எழுதுகிறார். நடந்த உண்மையான வரலாறு. அந்த மனிதனுடைய கையில் கடிதம் போய் கிடைக்கிறது. எடுத்தார், வாசித்தார். உமர் எழுதி கொள்ளும் விஷயம், அன்பான சகோதரரே, மீது சாந்தி உண்டாகட்டும், நன்கு புரிந்து கொள், பாவங்களை மன்னிக்கக்கூடிய, தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே நேரம் கண்டிப்பதிலும் கடுமையாக இருக்கக்கூடிய இறைவனை நான் உன்னிடம் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் மௌத்தாகிவிட்டால் அவனிடம் நிச்சயம் மீள் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே அவனை அஞ்சி. இந்த வார்த்தைகளை படித்தார், நுணுக்கமாக படித்தார். திரும்ப திரும்ப அந்த கடிதத்தை வாசிக்கிறார். பாவங்களை மன்னிப்பவன், தௌபாவை கபூல் செய்பவன், அதே நேரம் கண்டிப்பவன், அதே நேரம் தண்டிப்பவன். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தஸ்பீஹ் போல சொல்கிறார். அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். வாசித்தார், இரண்டாவது தடவை வாசித்தார். பாவங்களை மன்னிப்பவன், தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன், என்னுடைய ரப்பு அவன்,
அவன் நாடினா என்னை தண்டிக்கவும் முடியும். திரும்பவும் வாசித்தான், திரும்பவும் வாசித்தான். கண் கலங்கியது, அழுதான். அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர் தௌபா செய்தார், திருந்தினார், ஆச்சரியமான முறையில் சிறப்பான மனிதராக ஊரில் வாழ்ந்தார். சுப்ஹானல்லாஹ். இவர் திருந்து விட்டார் என்ற செய்தி உமர் இப்னு அல்-கத்தாபுக்கு ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி வருகிறது. திரும்ப தன்னோடு இருந்த தோழர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இஹ்வானி, தோழர்களே, ஹாகதா ஃபஸ்னஉ, இது எனக்கு சொல்வது போல இருக்கிறது, எங்களுக்கு சொல்வது போல இருக்கிறது. ஹாகதா ஃபஸ்னஉ, இவ்வாறு செய்யுங்கள். இதா ரஅய்தும் அஹாக்கும் ஸல்ல ஸல்ல, உங்களோடு இருக்கக்கூடியவர், உங்களது ஊரில் இருப்பவர், உங்களது உறவுகளில் இருப்பவர் ஒரு தவறு செய்கிறாரா, ஒரு பாவத்துக்கு அடிமையாகி விட்டாரா, அது பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ விபச்சாரத்திற்கோ போதைக்கோ அடிமை, ஏதோ ஒன்றுக்கு பாவத்திற்கு அடிமையாகி விட்டாரா தெரிகிறதா, என்ன செய்ய வேண்டும்? ஃபஸத்திது வவஃபிகு, அவருக்கு நல்ல முறையில் புத்தி சொல்லுங்கள். அழகாக அவரை சந்தித்து தனியாக, கூட்டாக, உறவாக, எப்படியெல்லாம் அவரை சந்திக்க வேண்டுமோ நட்பு ரீதியாக சந்தியுங்கள். சத்திது வவஃபிகு, அவரை சரிபடுத்த முயற்சி செய்யுங்கள். நல்ல புத்திமதிகளை சொல்லுங்கள். இரண்டாவது, வதுல்லாஹ லஹு அன் யதூப அலைஹி, அல்லாஹ் அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். மூணாவது, ஒரு ஆச்சரியமான, சொல்லப்போனால் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். வலா தகூனு அஅவானன் லிஷ்ஷைத்தானி அலைஹி, அப்படி பாவத்தில், தவறுகளில், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையான நிலையில் இருக்கிற பொழுது நீங்கள் அவனை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, ஒதுக்கி வைத்து, புறந்தள்ளி ஷைத்தானுக்கு இன்னும் தீனி போடாதே. பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒதுக்கப்பட்டால், அது எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இன்னும் ஷைத்தான் விளையாட ஆரம்பிப்பான். என்ன கேட்க பார்க்க யாரும் இல்லை, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல போக மாட்டார்கள், என்னை ஒதுக்கி விட்டார்கள், என்னை விலக்கி விட்டார்கள், என்னை யாரும் கணக்கெடுக்கிறதே இல்லை, என்னைய பார்க்கிறதே வேறொரு கண்ணாடியின் மூலமாக. நான் எதையும் செய்யலாம், எதையும் விற்கலாம், எதையும் வாங்கலாம். அன்பான சகோதரர்களே, அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மிகப்பெரிய தவறு. இது சில பொழுது இந்த விஷயத்தை நாம் பெரிய சாதனையாக நினைக்கிறோம். சாதனை அல்ல, அது பெரும் தவறு. அது ஒரு குடும்பத்தில் நடந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்தாலும் சரி, எங்கட குடும்பத்துல இன்ன பிள்ளை அல்லது இன்ன பையன் இப்படி ஒரு தவறை செய்து விட்டான், அதனால் அவனை யாரும் கணக்கெடுக்கிறதில்லை, அவனுடைய திருமணத்தை சிறப்பாக செய்வதில்லை, அல்லது அவனது அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் முறையாக நடப்பதில்லை, ஒதுக்கி விடுகிறார். தவறுகள் செய்பவர்கள் மனிதர்கள் தானே, தவறை தூண்டுவதற்கான செய்திகள் அல்ல. மனிதன் தவறு செய்கிற பொழுது அவனை அணுக வேண்டிய முறையை சொல்கிறேன். அந்த மனிதர் திருந்தினார். ஆச்சரியமான செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கோ இருக்கிறார், அவர் இருப்பது ஷாமில், உமர் இருப்பது மதீனாவில் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சாட்டைக்கு பயப்படவில்லை, சட்டத்திற்கு பயப்படவில்லை. அவர் எதற்கு பயந்தார்? அவரை மாற்றியது எது? இந்த முயற்சி செய்வோம், இதை பொறுப்பாக எடுப்போம். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனை நமது உள்ளங்களில் ஆழமாக வந்துவிட்டால் நம்மிடம் இயல்பாக பணிவு வரும். யாருடனும் வெறுப்பு வரமாட்டாது. பாவம் வெறுப்பாக தெரியும், பாவிகள் மீது அன்பு வரும். பாவம் வெறுக்கப்பட வேண்டியது, பாவத்தை யாரும் விரும்பக்கூடாது. பாவிகள் மீது வெறுப்பை காட்டக்கூடாது, அவர்கள் மீது அன்பு வர வேண்டும். விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வந்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். ஒரு மனிதர் வருகிறார், ஒரு வாலிபர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு தடவை அனுமதி தர வேண்டும், நான் பாவம் செய்வதற்கு, விபச்சாரம் செய்வது. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், என்ன செய்திருப்போம்? அவருக்கு கொடுத்த வழிகாட்டல் ஆச்சரியமானது. கேட்டார்கள், சகோதரரே, தம்பி, இதே விஷயம் நீ யாரோ ஒரு பெண்ணோடு தவறாக நடக்க அனுமதி கேட்கிறாய், அந்த பெண் உனது தாயாக இருப்பதை நீ விரும்புவாயா? உன் உம்மாவோடு யாராவது ஒருவன் இப்படி யோசிப்பதை விரும்புவாயா? உனது சகோதரியோடு, உனது மகளோடு? இல்லை இல்லை, ஏண்ட உம்மா, ஏண்ட சகோதரி, ஏண்ட மகள். இது போலதானே நீ நினைக்கிற பெண் யாரோ ஒருத்திக்கு தாய், யாரோ ஒருத்தனுக்கு சகோதரி, யாரோ ஒருத்தனுக்கு மகள். ஏன் இப்படி யோசிக்கிறாய்? நெஞ்சிலை கை வைத்தார்கள், துஆ ஓதிவிட்டார்கள். யா அல்லாஹ்,
இந்த பையனுடைய இந்த வாலிபனுடைய உள்ளத்துக்கு நீ சலாஹை கொடு, இவனுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிற பக்குவத்தை கொடு, இவனுக்கு நல்ல அதாவது வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அதாவது இவருடைய மனோநிலையை நீ சுத்தப்படுத்தி, வதஹிர் கல்பா, இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தி என்று கை வைத்து துஆ ஓதினார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு உலகத்தில் மிக மிக வெறுப்பான பாவமாக அந்த நிமிஷமே அது மாறி. நல்ல வார்த்தைகள், ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு, எதுவும் கொண்டு போக தேவையில்லை, யாருக்கும் எதையும் கொடுக்க தேவையில்லை, அழகான புத்திமதிகள், சொல்கிற பொழுதே பாதையில் செல்கிற பொழுதே சொல்கிற சில வார்த்தைகள் உள்ளத்தை மாற்றி போடும், ஊரை மாற்றி போடும், எங்கோ இருந்தவர்களை தலை சிறந்தவர்களாக மாற்றும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஓரிரு ஹதீசுகள் எத்தனையோ பேருடைய வரலாறுகளை மாற்றியது, ஓரிரு ஆயத்துக்கள் எத்தனை பேருடைய வரலாறுகளை மாற்றியது. நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை எதற்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருப்பது போல பாவங்களில் இருந்து மனிதன் திருந்த வேண்டும், திருத்த வேண்டும். திருந்துவதற்கும் முறை இருக்கிறது, திருத்துவதற்கும் முறை இருக்கிறது. ஒரு மனிதன் திருந்துகிற சிறந்த முறைதான் எப்பொழுதும் தௌபாவுடன் இருக்க வேண்டும். ஏதோ நாம் பழக்கத்தில் வழக்கத்தில் இருப்பது போல ரமதானில் 27 யாரோ ஒருவர் இங்கு துவா செய்ய நானும் கண்ணீர் வடித்து விட்டு போவதனால் அது என்னுடைய தௌபா நிறைவாகிவிட்டது, அடுத்த வருடம் வருகிற வரைக்கும் எனக்கு எதையும் செய்யலாம் என்ற ஒரு உணர்வோடு செல்வது ஒரு விதமான மோட்டுத்தனம், ஒரு விதமான மடத்தனம். ஒரு மனிதன் தவறு செய்கிறானா செய்தவுடன் الذين إذا مستهم طائف من الشيطان تذكروا إذا هم مبصرون. உடனடியான விழிப்பு தேவை. தவறு நடக்கிறதா உறுதியாக தௌபா செய்வோம், தவறுகள் செய்யாமல் இருக்க உறுதி கொள்வோம். தௌபா என்பது 4 அடிப்படை. இந்த முஹர்ரமை எதிர்கொள்கிற இந்த சில நாட்களில் இதனை கவனத்தில் கொள்வோம். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, யோசித்து பாருங்க, தயவு செய்து யோசித்து பாருங்க. எனது வாழ்க்கையில் இந்த 18 வயசு, 20 வயசு, 25 வயது, இந்த காலங்களில் நான் என்னென்னவெல்லாம் செய்துவிட்டேன். இது எனக்கு பெற்றோருக்கு தெரியாது, எனது உம்மாவுக்கு தெரியாது, ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஏதோ வரட்டு தைரியத்தில் வாழ்கிறேன். அல்லாஹ் இந்த தவறுகளை வைத்து என்னை குற்றம் பிடித்து விட்டால், தவறுகளை என்னிடம் பிடித்து விட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்? என்றோ ஒரு நாள் அவனை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இன்று நான் தௌபா செய்ய போகிறேன். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யோசியுங்கள், நிதானமாக உட்கார்ந்து யோசியுங்கள். அல்லாஹ் நாடிவிட்டால் குர்ஆன் ஏராளமாக சொல்கிறது, குல் ஹுவல் காதிர் அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் ஃபயுதீக பஅலக்கும் பஅஸ பஅத் உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃகஹூன். எனக்கு ஏலும், அல்லாஹ் சொன்னான், குல் ஹுவல் காதிர், எனக்கு முடியும், அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் இருந்து உங்களுக்கு தண்டனையை தரவும் முடியும். அது மழையாகலாம், நெருப்பாகலாம், இடியாகலாம், மின்னலாகலாம். ஐயபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களது காலுக்கு கீழால் இருந்து, பூமியில் இருந்து, அது நிலநடுக்கமாகலாம், வெள்ளமாகலாம், வேறு வேறு அதாவது நோய் பரவல்களாகலாம், உங்களுக்கு கீழிருந்தும் எனக்கு தண்டனை தரலாம். 3வது ஒன்றை சொன்னான், அவ் யல்பிஸக்கும் ஷியா, உங்களை கூட்டமாக சண்டை பிடிக்கக்கூடிய நாடுகளாக, கோத்திரங்களாக, பிரிவினர்களாக பிரித்து விடலாம். எங்கோ சண்டை நடக்கும், எங்கோ உள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள், ஆயுதத்தால், இன்னும் ஒரு இடத்தில் பசியால் ஒரு கூட்டம் கொல்லப்படுவார்கள். இதை அல்லாஹ் சொல்கிறார். ஷியா ஃபயுதீக பஅலக்கும் பஅஸ பஅத், யாரோ சிலர் செய்கிற தவறுக்கு இன்னும் சிலர் பாதிக்கப்படுவார்கள், யாரோ சிலர் செய்கிற கொலைக்கு இன்னும் சிலர் சாகடிக்கப்படுவார்கள். உன்துர் கைஃப நுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லஅல்லஹும் யஃகஹூன், அவர்கள் தலைக்கெடுத்து கொஞ்சம் யோசிக்கட்டும் என்பதற்காகத்தான் நான் இதனை சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தௌபா, எந்த தவறில் இருக்கிறோமோ அந்த தவறை மனதால் நிந்திக்க வேண்டும், ஒரு விதமான நதாமத் வர வேண்டும், சுடுவது போல இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறேன், யாருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வருகிறதோ, ஒரு விதமான இப்படி இருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் வருகிறதோ, அவருடைய உள்ளத்தில் இன்னும் ஈமான் ஈரமாக ஒரு ஓரத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம். இந்த காய விட்டுடவான ஈரமாகத்தான் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நான் திருந்த வேண்டும் என்று நினைத்து பாவத்தை வெறுத்து இதற்கு பின்னால் இப்படி செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று நினைப்பதுதான் தௌபா. அது பள்ளிக்குள்ளால் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, அது உதுவுடன் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை,
அரபியில் துவா செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. பாவத்தை மனதால் வெறுத்தான், செய்துவிட்டேனே என்று நிந்தித்தான், செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்தான், அதோடு அவனை அல்லாஹ் மன்னிக்க தயார். நான்காவது ஒரு விஷயம், அடியார்களுடைய உரிமைகளில் சம்பந்தப்பட்டிருந்தார். மானமோ மரியாதையோ பேச்சோ எழுத்தோ கடனோ, அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உடனடியாக இவைகளை கொடுத்தாகுவேன் என்று முடிவு செய்வோம். நான் கடனாளியாகிவிட்டேன், கடன் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது, ஏதோ எனக்கு இயலாது, நான் கொடுக்க மாட்டேன், ஏழுமெண்டா கொடுக்காமையா இருக்க போறேன், இந்த வரட்டு பேச்சு பேசக்கூடாது. அடியார்கள் விஷயத்தில் என்னால் தவறு நடந்திருக்கிறதா, நான் எதிர்பாராத விதத்தில் கடனாளியாகிவிட்டேனா, தோய்ந்து போக தேவையில்லை. அழகான வாக்குறுதிகளை சொல்லுவோம், அழகான முறையில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம், உறுதியாக நியத்து வைப்போம். ஹதீஸில் வந்திருக்கிறதே, யாராவது ஒருவர் கடன் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு இந்த கடனை நிறைவேற்றுவேன் என்ற உறுதி எடுத்தால் அல்லாஹ் நிச்சயம் அதை நிறைவேற்றுவதற்கு வழி செய்தே தீர்வும். நம்பிக்கை வர வேண்டும், அதில் உறுதி வர வேண்டும். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். சகோதரர்களே, பாவங்களை விடுவதிலும் பாவத்தை விட்டுவிட்டேன் என்ற உறுதியும் அடியார்கள் விஷயத்தில் இருக்கிற அந்த கடமைகளை அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அல்லது அவைகளை அடைத்து நான் உறுதி கொள்வதிலும் எனது தௌபா இருக்கிறது. திருத்துவது என்பது அவர்களுக்காக நல்ல வார்த்தைகளை, நல்ல புத்திமதிகளை, அல்லாஹ்வை, மார்க்கத்தை, ஆகரத்தை, சுவர்க்கத்தை பேசுவோம். குறிப்பாக மக்களுக்காக துவா செய்வோம். நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு, இப்படி குடும்ப உறவுகளுக்குள்ளால் உறவுகளுக்கு, சகோதரர்களுக்கு, ஊருக்கு, உலகத்திற்கு துவா செய்கிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியனுக்கும் நண்பர்களுக்கும் மரணத்துக்கு முன்னர் அவசரமான தௌபாவை நசீபாக்குவானாக.